வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நாம தேங்காய் சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க, கேட்கலாமாங்க. அரிசி மாவு, தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பொடி, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை பெருங்காயம், கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, வெண்ணெய் 1 டீஸ்பூன். ஓகே, அப்படியே பிசைஞ்சிக்கலாமா? எல்லாத்தையும் நான் போடுறேன். தேங்காய் போட்டுட்டோமா? போட்டு ஃபுல்லாக போட்டு கருவேப்பிலை, இது சொல்லுங்க. உளுத்தம்பொடி இந்த சைஸ், இந்த கொஞ்சம் குறைச்சி சரியா. தேங்காய் போடுறதுனால உளுத்தம்பொடி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். உப்பு குறைச்சி சரியா. பெருங்காயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பா கொஞ்சம் குறைச்சி, இன்னும் கொஞ்சம் குறைச்சிடவா? ஆமாம். பெருங்காயம் 1 சிட்டி, வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. வெண்ணெய் பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா? குறைச்சி இன்னும் குறைச்சா? ஆமாம் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் மட்டும் செஞ்சுக்கணும். இதுக்கு மாவு பதம் எப்படி மாமி? உப்பு செடிக்கு பிசிற மாதிரி பிசிய வேண்டாம். சப்பாத்தி மாவு பதம்லாம் கிடையாது. சப்பாத்தி மாவு பதம் கிடையாது. உதிரா மாவு உதிராக்கும். இப்படி பிடிக்கணும், பிடிச்சா வரணும். ஆமாம், பிடிச்சு போட்டால் இது தேங்காய் செடிக்கு இப்படி தான் பிடிச்சி போடணும். இந்த கடலைப்பருப்பு உள்ள நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலை நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாமா? ஆமாம், உருட்டிக்கலாம். இது மாதிரி சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். அதை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு ரெடி ஆகிடுத்துல மாமி? ரெடி எடுத்துடலாம். இது வந்து அந்த உப்பு செடிக்கும் தேங்காய் செடிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மேலே அது மாதிரி பொரியாக இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த தேங்காய் போட்டதுனால அது மாதிரி பொரியாக இருக்கும். ஸ்பெஷல் மாமி. இந்த திருநெல்வேலியில் ரொம்ப இதை நிறைய பண்ணுறது. திருநெல்வேலியா? ஆமாம் ஆமாம். இங்கே இருக்க வந்து இந்த குட்டி குட்டி சீடை தான், வெண்ணெய் சீடை தான் பண்ணுவாங்க. உப்பு சீடை தான் பண்ணுவாள். திருநெல்வேலி மோஸ்ட்லி திருநெல்வேலி, கேரளா இந்த சீடை பண்ணுவாங்க. நம்ம தேங்காய் சீடை வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து திருநெல்வேலி சைடில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி தேங்காய் பண்ணுவாங்க. கேரளா சைடில் இருக்கவங்களும் இந்த மாதிரி தேங்காய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சீடை பண்ணுவாங்க, தேங்காய் சீடை. இந்த தேங்காய் சீடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு சீடைக்கும் தேங்காய் சீடைக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட்லேயும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுத்தது முறுக்கோடு உங்களை சந்திக்கிறேன். கை முறுக்கு எப்படி பண்ணுறது அது இப்போ கற்றுக்க போகிறோம். நம்ம அதோட உங்களை சந்திக்கிறேன்.